கிறிஸ்மஸ்க்கு சாண்டா கிட்ட இருந்து கிஃப்ட் எதிர்பார்க்கறத விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சாண்டாவாக இருந்து கொடுக்குற கிஃப்ட்டு தான் பெரிய கிஃப்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ப்ளம் கேக் ரெசிபி. இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் இந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வர நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 1/2 கப்புக்கு பாயில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகரும் பாயில்டு வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம நட்ஸு சேர்க்க போகிறோம். இங்கே எடுத்துருக்க நட்ஸு பார்த்தீங்கன்னா பாதாம், கேஷ்யூ, ரேசின்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கேக்கில் நிறைய டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். 1/2 கப்புக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சுகர் மிக்ஸோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நம்ம ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/4 கப்புக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பாயில் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த கேக்கில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக இதில் சில ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்மளால் மிக்சியில் கிரைண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இது கூட நான் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கேக் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோட ஸ்மெல்லு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்சியில் ஒரு தடவை சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சுகரு நட்ஸு மிக்சரோட இந்த எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். நம்ம கேக் செய்யும்போது எப்பவுமே ஒரே சைடாக கிளறணும்.
அப்போ தான் நமக்கு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நம்மளோட மிக்சர் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்புக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் மிக்சரோட பதம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கணும். ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சரை வச்சிடலாம். எனக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. A little longer than a few minutes later. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம டூத் ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி vlogs அண்ட் ரெசிபி வீடியோஸ்க்கு என் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.